பூரண வடிவுள்ள சீயோனிலே பாடினில் ஜெயம் கொண்ட பரிசுத்தரே ஆர்ப்பரி போடு கீதங்கள் பாட ஆனந்தம் பொங்கிடுமே ஆர்ப்பரி போடு கீதங்கள் பாட ஆனந்தம் பொங்கிடுமே சீயோன் சீயோன் சிகரம் சீயோன் தூய்மை சிகரம் எருசலேம் பரமநகரம் ஏகமோ என்றென்றும் வாழவே எருசலேம் பரமநகரம் ஏகமோ என்றென்றும் வாழவே தூய பிதாவின் தேசமதில் நீர்கள் அவர் முகம் கண்டிடுவார் கண்ணீர்கள் யாவும் தேவனை துடைப்பார் கவலைகள் ஒழிந்திடுமே கண்ணீர்கள் யாவும் தேவனை துடைப்பார் கவலைகள் ஒழிந்திடுமே சீயோன் சீயோன் சிகரம் சீயோன் தூய்மையின் சிகரம் எருசலேம் பரமநகரம் ஏகமோ என்றென்றும் வாழவே எருசலேம் பரமநகரம் ஏகமோ என்றென்றும் வாழவே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 102:15. Praise the Lord. 102 சங்கீதம் 15. Psalm 102 verse 15. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று இங்கே வாசிக்கிறோம். Verse 16 in English, when the Lord shall build up Zion, he shall appear in his glory. கர்த்தர் நேற்றைய தினத்தில் நம்மாலை வேளையில் ஒரு சீயோனின் வேலையை முடித்திருக்கிறார். Yesterday evening in our midst, the Lord has accomplished the work of Zion. இது ஒரு அருமையான ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. It shows a beautiful precious life. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் உலகத்தோடு முன்பாக இந்த சகோதரியை தெரிந்தெடுத்தார். From this wicked world, from this family, the Lord has chosen this sister even before the foundation of the world. ஆண்டவர் முன்னறிந்தவர், அவர் முன்குறித்து அவர் ஏற்ற வேளையில் அவர்களை அழைத்து வந்தார். The Lord who was predestinated, he also foreordained, and at the right time he separated her and brought her to his house. அவர்களுடைய தங்கச்சியுடைய சாட்சியை நாம் கேட்டோம். அவர்களுக்கு எவ்வளவு இந்த அழைப்புக்கு தடைகள் இருந்தது என்று. From the testimony of a sister, we came to know how many hindrances she had for her calling. எல்லா தடைகளையும் அவர்கள் மேற்கொண்டு அந்த அழைப்பை அவருடைய ஜீவியத்தில் நிறைவேற்றினார்கள். She overcame all those hindrances and fulfilled that calling in her life. இந்த ஓட்டத்தை பரிசுத்த பவுல் 3 விதத்தில் முடித்ததாக, தன்னுடைய கட்டுமான வேலையை 3 விதத்தில் முடித்ததாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். St. Paul says that he completed his race in 3 ways, or his construction work in 3 ways. கர்த்தர் அவருக்குள் ஒரு சீயோனின் வேலையை முடித்தார். The Lord accomplished the work of Zion in him as well. அதை குறித்து தன்னை குறித்து அவர் சொல்லும்போது, when he says about himself, இதை ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறார். he calls this a fight. நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன். He says that I have fought a good fight. இதை ஒரு ஓட்டம் என்று சொல்லுகிறார். He calls this a race. இதை நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். He says that I have finished my course. அவருக்கு தந்ததான அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். He kept the faith that was given to him. எனவே இப்படியாக அவருடைய ஜீவியத்தில் அவருடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பினார். Like this he built up his life. சகோதரி நம்ம கிறிஸ்டினா அவர்களும் அவருடைய ஜீவியத்தில்
இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறார். Even Sister Christina has accomplished this work in her life. அவருடைய ஜீவிதத்தில் போராடின போராட்டம் என்ன? What was the fight which she fought in her life? பொதுவாக உலகத்தில் எத்தனையோ போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறார். Generally in the world we see people fighting so many fights. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் போராடின போராட்டம் என்ன? But what was the fight which she fought in her life? அநேக போராட்டங்கள் உண்டு. அதில் ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த பவுல் விசேஷமாய் சொல்லுகிறார். There are many fights, but St. Paul very specifically says about one particular fight. பிலிப்பியர் 1:27 படிக்கும்போது, When we read from Philippians chapter 1 verse 3, அங்கு சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட நான் போராடினேன் என்று சொல்லுகிறார். there he says that I fought for the gospel of the faith of the gospel. நான் வந்து கண்டாலும் வராமல் இருந்தாலும், Whether I come or not, நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாக இருந்து, you being steadfast in one spirit, ஒரே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக நீங்கள் கூட போராடி, you strive for the gospel of the faith along with me, எவ்விதத்திலும் மறலாதிருக்கு என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு, so that I may know that you have not turned away in any way. சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். He says walk worthy of the gospel. இவர்களுக்கு அது ஒரு பொருத்தமான ஒரு வசனம். This is a verse which is very suitable for her, தங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் வெளிப்படுத்தின அந்த சத்தியத்துக்காக, for the truth which was revealed to God to her, ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று, standing firm in one spirit, ஒரு ஆத்மாவில் அவர்கள் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடினார்கள். in that one spirit she boldly strove for the gospel of the faith, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் நீங்கள் மறலாதிருக்கிறீர்கள் உங்களை குறித்து நான் கேள்விப்பட வேண்டும், so that I may know that you have not been turned away because of those who offend you. இந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் பாத்திரராய் ஜீவித்தார்கள் என்று சொல்ல முடியும். We can say that she lived worthy of this gospel. நீங்கள் அவர் ஒரு எதிர்ப்பு வரும்போது அங்கு மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. When an opposition comes, the evidence they don't offend, neither are we offended because of it. இது உங்களுக்கு நீங்கள் பாத்திரராக இந்த சுவிசேஷத்துக்கு நடந்து கொள்ளுங்கள். You have to work worthy of that vocation with which you are called. இவர்கள் இந்த சுவிசேஷத்துக்காக எப்படி போராடினார்கள்? How did she strive for this gospel? இவர்கள் வாயினால் அல்ல, இதை ஜீவியத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். She did not do that by her words, but she brought it in practice in her life. எங்கள் சுவிசேஷம் பேச்சினால் அல்ல, அது பலத்தினாலும் தேவ ஆவியினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. It has been written, our gospel is not in words but has been made firm by the works of faith. அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கிரியையில் கொண்டு வருகிறார்கள். She brings that faith in her works. அவர்கள் பேச்சில் அல்ல, அதை பாத்திரராய் அதுக்கு தாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். Not in words but in her works, in her practice she proved that she is worthy of that gospel. சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராடினார்கள். She boldly contended for the faith of the gospel. எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. Though there were many oppositions, அவருடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தார்கள். she has to face many struggles against this gospel. எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கல் என்று அவளை விளங்கச் செய்தார்கள். She made herself that she is not offended because of those who resisted her. அவர்கள் நான் பாத்திரவான் என்கிறதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். She proved that she is worthy. அவருடைய ஜீவிதத்தில் நான் பார்த்த ஒரு பெரிய அதிசயமான காரியம், one of the wonderful thing that I noticed in her life is that உற்சாகமா அந்த ஊழியத்தை செய்வார். she used to do that ministry so cheerfully. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் அவள் செய்கிற ஊழியம் பயங்கர உற்சாகமா செய்யக்கூடிய ஊழியம். The part of the ministry which has been given to her, she used to do that with much cheerfulness and enthusiasm. தாகத்தோடு வாஞ்சியோடு அது செய்யக்கூடியவளாய் காணப்பட்டார். She used to do that with a lot of thirst and desire. எப்படி அதை விளங்கிக் கொண்டேன் என்றால், how did I understand it? அந்த அவர்கள் செய்யப்பட்டதான ஊழியத்தை ஒரு நடத்திப்புகாரர் நிறுத்தும் போது, when a leader is going to weigh the ministry which she has done, ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தது, அந்த இடத்துல ஊழியர்களை போட்டு ஊழியம் செய்ய முடியாத ஒரு காட்டு பகுதியாக இருந்ததனால, because the place where she was appointed to the ministry was a forest region, அந்த பகுதியில் அவர்களுக்கு அந்த ஊழியம் முடக்கப்பட்டது நிமித்தம் அவர்களால் சகிக்க முடியவில்லை. that ministry was being shut down, because of which she could not bear it. பயங்கர துக்கம், அவளுக்கு வேதனைகள். ஆனாலும் மறுபகுதியில் அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்தார்கள். She had a great sorrow and trouble, yet on the other side she was continuing her ministry. எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருந்தாலும், though there were so many oppositions and struggles, அந்த சுவிசேஷத்துக்கு தங்களை பாத்திரராய் விளங்கச் செய்தார். she made herself worthy of that gospel. அது மாத்திரமல்ல, not only that, அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, not only to believe for sake of Christ, அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு அவர்களுக்கு அருளப்பட்டது. it was granted unto them to also suffer for his name. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பல நெருக்கங்கள், there were several oppressions because of this gospel. பலவிதமான உபத்திரவங்கள் வந்தது. there were many tribulations that came. நெருக்கப்பட்டார்கள், மனதில் நெருக்கம், சரீரத்தில் நெருக்கம். she was distressed and oppressed in her mind and in her soul. பலவிதமான
ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு அவருக்கு அருளப்பட்டது. It is granted not only to believe in the name of Lord Jesus Christ, but also to suffer for His name. தங்களுக்கு அறிஞ்ச சத்தியத்தை சுவிசேஷத்தை உற்சாகமா தங்களுக்கு தந்த ஆண்டவர் கிருபையின்படி தாளந்தின்படி மிகவும் உற்சாகமா இதை செய்தார்கள். மனப்பூர்வமாய் பாடுபட்டார். According to the graces and the gifts and the talents which God has given, she wholeheartedly she labored for the Lord. She worked for the Lord with all her heart. இவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அவள் நல்ல ஒரு போராட்டம் போராடினேன் என்றால் சுவிசேஷத்துக்காய் தான் போராடி இருக்கக்கூடும். She has to say that she has fought a good fight, it is that the fight which she has fought for the gospel. அவர்களுக்கு இருந்த கிருபைகள் தாளந்துகள் வரங்கள் எத்தனையோ உண்டு. அதை வெளிப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. மறைந்திருந்து கொண்டு தங்களுடைய சுவிசேஷத்தை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவளாய் இருந்தார்கள். Though she had many gifts and graces and talents, she did not want to reveal them, but she hid herself and she wanted to reveal only the name of the Lord, the gospel. இந்த பூமிக்குரிய ஸ்தானத்தையோ மானத்தையோ அதுக்குரியதான லாபங்களையோ அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் பாடுபடுகிறதை அவர்கள் தெரிந்தெடுத்தார். She did not expect the glory or the privileges that she could get because of the talents and the gifts, but she only wanted to do the ministry of the Lord and glorify His name. நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லக்கூடுமானால் அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் ஜீவித்து காட்டி போராடினார். Showing herself worthy for that gospel, she has said that she has fought a good fight. இரண்டாவது ஆண்டவருடைய நாமத்துக்காக மனப்பூர்வமாய் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை சகித்தார். Secondly, she suffered sufferings wholeheartedly for the sake of this gospel. இரண்டாவது பரிசுத்த பவுல் சொல்லும்போது இந்த கட்டுமான வேலையை ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். Secondly, St. Paul compares this work of building to a race or a course. மூன்று விதமான ஓட்டத்தை குறித்து படிக்கிறோம். We read about three kinds of races. ஒன்று, இந்த ஓட்டத்தை ஒரு பரிசுத்த பவுல் சந்தோஷமாய் முடித்ததாக சொல்கிறார். First of all, St. Paul says that he has run this race and completed it with joy. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, Acts chapter 20 verse 24, when we read about it, அங்கு எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் எழுதுகிறார். there he writes how he has completed his race. கட்டுக்கள் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் எனக்கு தெரிவித்ததை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். He has known that the Holy Spirit through the Holy Spirit that he has bonds and bindings in every city. ஆனால் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். But none of these things move me. என் பிராணனை அருமையாக எண்ணேன். I count not I my life dear unto myself, சந்தோஷத்தை நான் இந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் நான் முடிக்க வேண்டும், that I might finish my course with joy. இந்த சகோதரிக்கு அந்த வார்த்தை ஒரு பொருத்தமான வார்த்தை. These words are suitable words for this sister. அவங்களுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடித்தார். She ran this race with joy. சுவிசேஷத்தை அவ்வளவு ஒரு வாஞ்சியோட உற்சாகத்தோடு செய்து முடித்தார். She did the work of gospel so much of thirst and desire. இந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டுமானால் ரெண்டு காரியம் வேண்டும். Two things are necessary for us to joyfully finish this course. ஒன்று, பிராணனை அருமையாக எண்ணக்கூடாது. First, we must not count the life dear. அவர்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படக்கூடாது. Secondly, none of these things should move them. குடும்ப பாரமோ மற்ற உலக பாரமோ வேற ஒரு பாரம் இல்ல. கடைசி நேரம் வரையும் அவங்க நோட்டும் பெணவமாக இருந்தாங்க. She did not have the burden concerning the family or the world. Till the last minute she was having a notebook and pen with her. அவருடைய சுவிசேஷத்தை அந்த மேகசின் ஊழியத்தை கடைசி வரையும் நாங்க நேத்து அவங்க குமாரிகா சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க இந்த வீடு கொஞ்சம் ரெஸ்ட் எடு 7 மணி பிறகு செய்யலாம் என்று சொன்னாலும் உடல கடைசி வரையும் அவங்களுடைய எழுத்து வேலையை செய்து கொண்டே இருந்தாங்க. Even Sister Kumari told that though she was asked to rest for some time, she never listened to it. She was doing the magazine work till the very end. தன்னுடைய பிராணனை அருமையாக எண்ணல. She did not count her life dear unto herself. அவ்வளவு பலவீனம் இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமே என்கிறதான எண்ணம் இல்ல. She did not think that she is so weak she had to take rest. அந்த ஜீவனை அதற்காக வார்த்தார்கள். She poured out her life for that. இந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டும். We have to finish this course with joy. தேவனிடத்தில் பெற்றதான அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். He had to fulfill the ministry so that he may accomplish the faith of the gospel which has been received from him. ஆண்டவர் தனக்கு தந்ததான ஊழியத்தை சந்தோஷமாய் ஓடி முடித்தார். She very joyfully finished the course which is received from the Lord. ஒரு சிரமம் இல்ல. She had no difficulty. ஏதாவது பாரங்கள் கவலைகள் இருந்தால் இழுத்து கொண்டிருக்கும். If there be any burdens or any sorrows, that would have been prolonged. அவளுடைய சகோதரி சாட்சி சொன்னதை கேட்டிருப்பீங்க. You would have listened the testimony of her sister. ரொம்ப ஒரு சடனா போயிருச்சு. It was a very sudden departure. அவர்கள் குளித்து கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படி வைத்த உடனே அவர்களுடைய கோமாக்கு போய் விட்டார்கள். என்னை கூப்பிட்டாங்க, நான் தான் போனேன். பாஸ்டர் இல்லாதனால நான் போக வேண்டிய சூழ்நிலை. போனா ஒரு 4 நீண்ட ஒரு பிரெத், அவ்வளவுதான், நீண்ட மூச்சு, சிம்பிளா போயிட்டான். ரொம்ப சுலபமா போனார். அப்ப எவ்வளவு பாரமற்ற நிலவரத்தில் இருந்திருப்பாங்க. After the bath she lied down and in 4 breaths the spirit departed from him, so she had no burden at all in her. அவர்கள் சந்தோஷத்தோட அந்த ஓட்டத்தை முடித்திருக்கிறார். She has completed a course with joy. இந்த பூமியை குறிச்சோ உலகத்தை குறிச்சோ மற்ற மனுஷரை குறித்தோ எந்த கவலையும் பாரமும் இல்லை. Regarding this world or this earth or the people, she did not have any burden. தன் பிராணனை தனக்காக அவர்கள் சேகரித்து வைக்க வேண்டும், நீண்ட ஆயுசை அவங்க தேட வேண்டும் என்று தேடவில்லை. She did not want to save her life for herself, nor did
did she seek her long life? சீக்கிரமாய் பிரிந்து தன் ஆசை நேசத்துல போய் அவங்க சார வேண்டும். She soon departed and went to her beloved. இரண்டாவது இந்த ஓட்டத்தை குறித்து சொல்லும்போது Secondly, when he says about this course, 1 கொரிந்தியர் 9:26 படிக்கிற வேளை 1 Corinthians chapter 1 verse 26, when we read, நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன் என்று சொல்லுகிறார். he says that I do not run uncertain. ஒரு நிச்சயத்தோடு ஓடி இருக்கிறார். She has run with a certainty. அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை எதிர்பார்த்து முடித்திருக்கிறார். With a good expectation, she has completed the course. அதையும் சாட்சியில் நாம் கேட்டோம். We heard that also in the testimony. ஏசப்பாட்ட போகும்போது நான் குளிச்சு ரெடியாகி போகணும். When I go to Jesus, I have to take the bath and I should be very clean. எவ்வளவு ஒரு நிச்சயமான ஒரு முடிவு. See what an end with such a certainty. அவருடைய ஆசையை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார் பாருங்க. See how the Lord has fulfilled her desire. யாரும் அவருடைய மரணத்தை குறித்து யாருக்கும் பெரிய அதிர்ச்சி தான். ஏனென்றால் எவ்வளவு நாள் சுகம் இல்லாம இருந்தாங்க, ஏன் இப்படி ஆச்சது, எப்படி இப்படி முடிஞ்சது, கேள்வி எல்லாருடைய கேள்வி அதுதான். Everyone was shocked concerning her death. They are asking her how long was she sick and how did she die so soon. பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். Everyone who run in the race, they run. ஒருவனை பந்தயத்தை பெறுவான். But only one obtains the prize. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று எழுதுகிறார். It has been written, run that he may obtain. எவ்வளவு நிச்சயத்தோடு ஓடி இருந்தால் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடி இருப்பார்கள். With what a great certainty she has run so that she may obtain it. எல்லாவற்றிலும் தன்னை இச்சையடக்கமுள்ளவளாய் காத்துக்கொண்டார்கள். In all things she kept herself temperate. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற இவர்கள் தானே ஆகாதவரை போகாதபடி தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திக் கொண்டார். She brought her body under subjection and kept it under so that she might not become a castaway after being preached to all. ஆண்டவரை பெரும்படியாய் அவர்கள் ஆசையோடு அவர் ஓடி முடித்தார்கள். She has run the race with desire that she may obtain it from the Lord. அவளுடைய ஓட்டம் ஒரு ஜெயகரமான ஓட்டம். Her race was a victorious race. ஆகாயத்தில் அடிக்கிறவளாக அல்ல, சிலம்பம் பண்ணுகிறவளாக அல்ல, அவள் நிச்சயத்தோடு முடித்திருக்கிறார். She did not run as one that strikes in the air, but with a certainty she has finished her course. எபிரேயர் இதை குறித்து சொல்லும்போது when to the Ephesians when he says about it, எபிரேயர் 12:1 வாசிக்கிறவர், when we read in Hebrews chapter 12 verse 1, இந்த ஓட்டம் ஒரு பொறுமையான ஓட்டம் என்று வாசிக்கிறோம். we read that this race is a race of patience. மேகமூட்டத்தினால சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, when there were such a great cloud of witnesses around us, பாரமான யாவற்றை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, casting aside every sin and the burden that should easily beset us, விசுவாசத்தை துவக்கற முடிக்கிறமா இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து பொறுமையாய் ஓடுங்கள் என்று வாசிக்கிறோம். looking unto Jesus the author and the finisher of this faith, that has run this race patiently. இவர்களுக்கு வந்ததான எவ்வளவு நெருக்கங்களின் மத்தியில், though in the midst of many oppressions that came to her, போதும் வேண்டாம் என்கிற வார்த்தை இல்ல, she did not say the words enough or I don't want. ஆண்டவரை நோக்கி பார்த்து பொறுமையாய் ஓடினார். she looked unto the Lord and ran this race with patience. இந்த ஓட்டம் பொறுமையாய் முடிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். this was the race that was completed in patience. ஆண்டவர் அவள் தந்ததான அந்த மைய இலக்கை அவள் ஆசையாய் நோக்கி தொடர்ந்தார். she ran with desire towards the goal, the mark which the Lord has set for her. அவள் தன்னுடைய ஓட்டத்தை பதறி முடிக்கவில்லை. she did not finish her course in haste. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்ததான ஓட்டத்தை ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து பொறுமையாய் ஓடினார். in the race which God has given her, only looking unto the Lord she ran the race. கடைசியாய் விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். finally he says that he has kept the faith. இவளுடைய இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்ப, in order to build her life, இவளுடைய விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது. her faith was kept. எத்தனையோ பேர் ஆரம்பிக்கிறார்கள், முடிக்க முடியவில்லை. many begin but they could not finish. இவளுடைய விசுவாசத்தை எப்படி பாதுகாத்தார்கள்? how she kept her faith? யாக்கோபு இதை குறித்து சொல்லுகிற வேளை, when James says about it, முதலாம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கிற வேளை, in the first chapter, the second and the third verse, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, when you've been caught in diverse temptations, உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். count it all joy when you fall in diverse temptations, knowing this, that the trying of your faith worketh patience. பலவிதமான சோதனை, diverse temptations, அந்த எல்லா அதிலேயும் தன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையாய் காத்தார்கள். in that also she was keeping with patience the trying of her faith. ஆண்டவர் உபத்திரவத்தின் காலத்தின் சூழ்நிலை எல்லாம் சொல்லிவிட்டு, the Lord, after telling all the situations of the period of tribulation, கடைசி ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார். finally he says a word, விசுவாசத்தினால் உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். possess your souls in patience. எந்த விதத்திலும் அவர்கள் தன் ஜீவியத்தை அவர்கள் நஷ்டப்படுத்தி போடவில்லை. in no way she lost her life. ஆண்டவர் அவர்களுக்கு விதைத்ததான நற்பொருளை, the good thing which the Lord has sown in her, அவர்களுக்கு ஆண்டவர் ஆரம்பித்ததான நற்கிரியை, the good work which the Lord has begun in her, பூர்ணமாக்க மட்டும் பொறுமையாய் ஓடினார். she ran patiently till that was being made perfect. தன்னுடைய பொறுமையினால் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார். she kept her faith because of her patience. பயங்கரமான இடர்கள் எல்லாம் வந்தது. there were several different offenses that came. பலவிதமான சோர்வுகள் வந்தது. there were several weariness that came. பல விதத்துல சில நேரம் ஷேர் பண்ணுவார்கள். some in many ways she used to share it. ஆனாலும் தங்களுடைய ஊழியத்துல ஒரு விதத்திலும் குறையல. but she never came down in the part of her ministry. சோர்வு வந்தா ஊழியம் அங்க வேகம் குறைஞ்சிரும். when weariness comes, the speed of the ministry will go down. ஆனா இவளுடைய ஊழியத்துல அந்த வேகம் குறையாதது வைத்து நான் புரிந்து கொண்டேன், இவருடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார். the speed of her ministry did not come down. From this I understood that she kept her faith. அவர்கள் மரிக்கும் மட்டும் அவளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். she was doing her work till her death. போன வாரம் கூட அவங்களுடைய இந்த சண்டே போய் முந்தின சண்டே கூட வந்தார்கள். the Sunday before last Sunday also she came. போன கடைசி ஒரு போர்ட் மீட்டிங் நடந்துச்சு ஒரு 4-5 நாளைக்கு
முன்னால அதுக்கு கூட நடந்து போயிட்டு வந்தாங்க. 4 or 5 days back, there was a last board meeting to which also she went. சோர்ந்து போகவில்லை, She did not grow weary. அவர் இளைப்படையவில்லை, She did not faint. அவர் இடறி விழாவில்லை. She did not stumble and fall. அவங்களுக்கு ஆண்டு தந்ததான அந்த விசுவாசத்தை She காத்துக்கொண்டார். kept the faith which the Lord has given her. அவளுக்கு எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கல் வந்தாலும் Though there were many struggles and difficulties for her, விதத்தில் தங்களுடைய விசுவாசத்தை காக்கக்கூடியவளாய் ஜீவித்தார். in all things she kept her faith. எனவே அவளுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் இந்த சீயோனின் வேலையை பூர்ணப்படுத்தினார். Therefore the Lord has perfected the work of Zion in her. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்பட போகிறார். When the Lord shall build up Zion, he shall appear in his glory. நேற்றைய தினத்தில் இந்த சீயோனின் கல் இது பூர்ணப்பட்டு அது ஆண்டவரோடு சேர்க்கப்பட்டது. Yesterday the stone of Zion, its work has been perfected and it's been gathered with God. நமக்கும் இது நமக்கு முன்பாக ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. This is an example kept before us. உலகத்தின் முடிவில் வந்திருக்கிற நமக்கு இது ஒரு எச்சரிப்புண்டாக We எழுதப்பட்டிருக்கிறது. who have come to the ends of the world, it has been written for a warning. அவர்கள் எப்படி அந்த மகிமைக்குள் கடந்து போக முடியாது தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பினார்கள். How she has built up her life so that she may enter into that glory. இந்த நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவோமாக. Let us also fight this good fight. பூமிக்காக இந்த உலகத்துக்காக நமக்காக சுயத்துக்காக போராட வேண்டும். Not fighting for our own selves, for this world or for our own gain. சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடினார்கள். For the gospel of the faith of the gospel, let us boldly strive. எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வரலாதிருக்கு என்று அவர்களை குறித்து அறியும்படிக்கு இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் ஜீவித்து காட்டினார். She lived herself worthy of the gospel, that she did not get offended because of the oppressions. இதுதான் அவருடைய சாட்சி. This is a testimony. அவர்கள் எழுப்பி சொல்லக்கூடும் அந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடினேன் என்று சொல்வார். She can boldly say that she has boldly fought for the faith. அவர்களுக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். She has run a good race. அவர்கள் சந்தோஷத்தோடு துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு முடித்த ஓட்டம். Not with sorrow but with joy she has completed her race. ஆகாயத்தை அடிக்கிறவளால் அல்ல, நிச்சயத்தோடு முடித்ததான ஒரு ஓட்டம். Not as one beating the air, she has completed this race with certainty. தடுமாற்றத்தோடு அல்ல, பொறுமையாய் ஓடி முடித்திருக்கிற ஓட்டம். Not with stumbling, but she has run this race with patience. அவளுக்கு ஆண்டவர் தந்ததான நற்பொருளாய் இந்த விசுவாசத்தை அவள் பாதுகாத்துக் கொண்டார். She has kept the faith, the good thing which the Lord has given her. இத்தனையோ அசைக்கக்கூடிய வல்லமைகள் வந்தது. There were many powers that came to shake her. பலவிதமான பரீட்சைகளின் வழியாய் கடந்து போனார்கள். She had to go through several trials. சரீரத்திலும் பலவிதமான வேதனைகள். Several pains in the body as well. ஒரு மாத்திரை மருந்து போட்டா உடனே அதுக்கு ரிலீஃப் கிடைக்கும். She would have got an instant relief through a pill or medicine. ஆனா இதுல ஏன் இந்த சரீரத்தில் இந்த மருந்தை அனுபவிக்கவில்லை? But why she did not experience medicine in her body? கிறிஸ்துவின் வல்லமை உயிர்த்து அவங்களை உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்படுத்த வேண்டும். The power of Christ should make her worthy for resurrection. மாத்திரை மருந்துக்கு ஒரு வல்லமை உண்டு. The medicines and the pills have a power. ஆனா அந்த சரீரத்தில் அந்த வல்லமையை அவர்கள் அனுபவிக்காதபடி, but not experiencing that power in her body. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை அந்த சரீரத்தை தங்கும்படி அவர்கள் இந்த பலவீனத்தில் மேன்மை பாராட்டினார்கள். So that the resurrection power of Christ may dwell in that body, she gloried in that infirmity. பகுதியில் அது ஒரு பெரிய விசுவாசத்தின் பரீட்சை. In one aspect, that is a great trial of faith. ஒரு சின்ன ஒரு ரிலீஃபுக்கு ஒரு சின்ன ஒரு மெடிசன் போதும். A small medicine is enough for a relief. ஆனா அந்த ரிசரக்ஷன் பவருக்காக காத்திருந்தார்கள். But she waited for that resurrection power. கிறிஸ்துவை மரித்தோர்ந்த எழுப்பினுடைய ஆவி அவர்களுக்கு வாசமாய் இருந்தபடியா. Since the spirit of the Lord that which raised up Christ from the dead dwelled in her. கிறிஸ்துவை எழுப்பினவர் சாமிக்கு ஏதுவான சரீரங்களை எழுப்புவாருங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். She has gone with the faith that he who raised up Christ from the dead shall also quicken her mortal body. அவருடைய சரீரத்தில் நினைக்க எந்தவித அந்நிய வல்லமையும் இல்லை. There is no other strange power in her body. எக்கால சத்தம் தொனிக்கும் போது, when the trumpet shall sound, எத்தனையோ பேரை புதைத்திருக்கிறார்கள். they have buried many people here. எக்கால சத்தம் இவர்கள் கேட்கக்கூடிய சத்தமாய் இருக்கும். She will be able to hear the voice of the trumpet. சரீரத்தை அவர்கள் தேவனுடைய வல்லமை என்று அந்நிய வல்லமையினால் அவர்கள் பேணி பாதுகாக்கவில்லை. She did not keep her body by any other strange powers, but only by the power of God. அவர்களுக்கு ஆண்டவர் தந்த விசுவாசத்தின் நற்பொருளை காத்துக்கொண்டார். She kept the good thing of the faith in her life. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சரீரத்தை சந்திக்கிற வழி இங்கிருந்து அந்த சரீரம் ஒரு மின்னலை போல எழும்பும். When the resurrection power of the Lord meets this body, it will rise up from this place as a lightning. இந்த மண்ணான சரீரத்தில் உயிர்த்தெழுதலின் சரீரை அவரை பெற்று சென்றிருக்கிறார். Here she has gone with the power of resurrection in this vile body. இதுதான் நம்முடைய நம்பிக்கை பிரியமானவர்களே. Beloved, this is our hope. இந்த நம்பிக்கைக்கு நாம ஒப்புக்கொடுப்போம். Let us surrender ourselves to this hope. நமக்கு தேசியவா. May the Lord help us.